ரிவ்யூரை நான் பார்த்தேன். எல்லாருமே என்னங்கிறாங்க ஹீட்டிங் இஷ்யூ இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ உண்மையாலுமே இருக்குது. இங்கே அடிக்குது எனக்கு. அண்ட் வண்டி ஓட்டுறக்கு எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா வண்டி ஓட்டுறக்கு சூப்பராக இருக்குங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு ஃபஸ்ட்டு கேட்டுருங்க. இதுதாங்க எக்ஸாஸ்ட் சவுண்டு. ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம ஒரு எக்ஸ்பல்ஸ் 210 வந்துட்டு பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணியிருந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். புக் பண்ணி இந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அந்த புக் பண்ணியிருந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 26ஆம் தேதி டெலிவரி எடுக்கிறோம் அந்த 210 அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் வந்துட்டு 26ஆம் தேதி டெலிவரி எடுக்கலிங்க. என்னடா பைக்கே எடுக்கலையா அப்படின்னு கேட்டாதீங்க. நான் வந்து 23ஆம் தேதி, அதாவது நேற்று டேட்டுன்னு நினைக்கிறேன், 23ஆம் தேதியே நான் டெலிவரி எடுத்துட்டேன். டெலிவரி வீடியோஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணலங்க. ஏன்னா எதுவுமே எனக்கு எடுக்கிறதுக்கு அந்த டைம் மைண்டே இல்லை. யாரையுமே கூப்பிட்டும் போகல, வீட்டிலே இருந்தும் யாரையும் கூப்பிட்டு போகல. ஸோ நாங்கள் சின்ன ஒரு க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அந்த வண்டியோட டெலிவரி வீடியோ என்னால் போட முடியல, அதை மன்னிச்சிக்கோங்க. பட் நான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டியோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் இப்போ போடுறேன். இதுதாங்க நம்ம எக்ஸ்பல்ஸ் 210 புது மாடல். நேற்று தான் எடுத்ததுங்க. எடுத்துகிட்டு மருதமலை சாமிக்கு போயிட்டு கோவிலில் ஒரு பூசை எண்ணெய் போட்டு வந்துட்டேங்க. சரி, மருதமலை போகும்போதே வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன். சரி, சாமி கும்பிட போகிறோம், எதுக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கே போய் கேமரா பிடிச்சிட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோமே அப்படின்ட்டு தான் வந்தது. இதுதாங்க நம்ம வண்டி. இந்த கலர் தான் எடுத்திருக்கேன். வண்டி எப்படி இருக்குன்னு பாட்டு மறக்காமல் கமெண்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2,24,000 வருதுங்க. அண்ட் டிஸ்கவுண்ட் ஏதோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் எதுவுமே பண்ணலங்க. ஒரு ஹெல்மெட் கூட நான் எனக்கு தரல. ஏன் வண்டியில் ஒரு கீ செயின் கூட தரலைங்க. இங்கே வரும் வண்டியில் கீ செயின் தரமாட்டாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க KTM நம்ம 390க்கு எடுத்த கீ செயினை நான் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். இனிமேல் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். இனிமேல் தான் எதுவும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும். இதான் வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக இருக்கா? உங்களுக்கு சுற்றி காட்டேன். டயர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது. ஆனால் என்ன டயர் வந்து டியூப் டயர் தந்துட்டாங்க. டியூப்லெஸ் தந்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். டியூப் டயர் தந்தனால பஞ்சர் ஆகுமோ அப்படின்ட்டு ஒரு பயமாக இருக்குது. இன்னொன்று மெயினாக என்னென்னா இதில் சென்டர் ஸ்டாண்ட் இல்லைங்க. இங்கே பாருங்கள், சைடு ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்குது, சென்டர் ஸ்டாண்ட் இல்லை. உன்னை பஞ்சர் ஆனால் எப்படி பட்டாக் ஸ்டாண்டு போட்டு தான் எல்லாமே ஓட்டணுமா இல்லை என்ன கதை ஒன்றும் புரியல. கடவுள் புண்ணியத்தில் பஞ்சர் ஆகாமல் இருந்தால் சரிங்க. இதுதான் 210cc 25 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதெல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவில், நான் லென்த்தி வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு பேசுறதுக்கு தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். அண்ட் டெலிவரி வீடியோவும் போடல. ஸோ அதனால தாங்க. வண்டியில் ஏதாச்சும் உனக்கு இஷ்யூவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ மட்டும்தான் இருக்குது. முந்தின ஜென்ரேஷனில் இருந்த எக்ஸ்பல்ஸில் அதே ஹீட்டிங் இஷ்யூ இருக்குங்க. நான் பார்த்த நிறைய ரிவ்யூரை நான் பார்த்தேன். எல்லாருமே என்னங்கிறாங்க ஹீட்டிங் இஷ்யூ இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ உண்மையாலுமே இருக்குது. இங்கே அடிக்குது எனக்கு பயங்கரமாக. எனக்கு அனல் வருதுங்க. ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்குது. அது நம்ம வந்துட்டு மோட்டார் எக்ஸ் இதில் வந்துட்டு கூலண்ட் ஆயில் வேறு ஏதோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நம்ம கூலண்ட் ஆயில் நம்ம மோட்டார் எக்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, கேட்சிக்கு போட்டதை அந்த கூலண்ட் ஆயில் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் தெரியும், பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குதா இல்லையான்ட்டு நான் சொல்கிறேன். அண்டு வண்டி பேர் வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷைஷி அப்படின்னு வச்சுருக்கேன். ஷைசி பேர் நல்லா இருக்கா? கேட்சி ஷைசி. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோயிலுக்கு போயிட்டு ஒரு மாலை ஒன்று போட்டு திண்ணூறு ஒன்று வச்சுட்டு அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து நான் விலாக் எடுக்கிறேன். அண்டு வண்டி ஓட்டுறக்கு எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா வண்டி ஓட்டுறக்கு சூப்பராக இருக்குங்க. வண்டி பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. அந்த கரிஸ்மா இன்ஜின் தான், பட் கரிஸ்மா இன்ஜின் மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. இன்னொன்று டீத் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறதுனால வண்டி தரமாக இருக்குங்க. சஸ்பென்ஷன் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. முன்னாடி ஸ்டிஃபாக இருக்குது, பின்னாடி வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு டெரென்ஸில் நம்ம ஒரு கல்லுலையோ ஒரு முள்ளுலையோ ஏற்றும் போது எனக்குலாம் தெரியவே இல்லை. நான் 390 வந்துட்டு மெதுவாக ஸ்டாப் பண்ணி பொறுமையாக ஏற்றுவேன். இதில் வந்து எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்டா தெரியாதது தாண்டா இது ஆஃப் ரோடர் வண்டி தான், அட்வென்ச்சர் வண்டி தான் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் நம்ம இது வந்துட்டு ஒரு அனுபவப்படுறது புதுசு இல்லை. ஃபஸ்ட் டைம் தானே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் பைக் ஓட்டுறது. ஸோ அதனால எனக்கு அப்படி இருக்கா இல்லை என்னன்னு தெரில. ஒரு குழியில் ஒரு சின்ன மேடு, சின்ன இல்லை பெரிய பெரிய குழியிலேயே நான் பாட்டில் போயிட்டுருக்கேன், அசால்ட்டாக போயிட்டுருக்கேன். ஆனால் பவர் தான் 25 bhp வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 10லையோ அப்படின்னு தோணுது. ஒரு வேளை நான் 390 ஓட்டிகிட்டு இருந்தனால எனக்கு இந்த பவர் பத்தாமல் இருந்திருக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர் பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது போடும்போது. அண்டு செகண்ட் கியர் மாற்றும் போது மட்டும்தான் ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. அதுக்கடுத்து தேர்ட் கியர் போகும்போது மறுபடியும் நார்மலாகுது. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்தெல்லாம் நார்மலாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது. வண்டி பார்க்க சூப்பராக இருக்குங்க. வண்டி லுக்கு நான் வந்துட்டு வீடியோவில் பாட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காம தான் இருந்தது. பட் நேரில் வண்டி சூப்பராக இருக்குது. அண்டு ஓட்டும் போது எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு ஃபஸ்ட்டு கேட்டுருங்க.
இதுதாங்க எக்ஸாஸ்ட் சவுண்டு. வைப்ரேஷன் இருக்குதுங்க நண்பா, வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் கீர் போட்டாச்சு. இது ஓட்டும் போது எனக்கு தெரியும், பட்டு உங்களுக்கு வந்துட்டு நேரில் இருந்தால் தெரியும். ஏன்னா நான் வீடியோவில் காட்டுறதுனால அந்த ரெவ்னஸ் தெரியாது. வாடா போகலாம். நான் இப்போ போட்டி காட்டுறேன் கொஞ்சம் தூரம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் வண்டி பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. சவுண்டு நல்லா இருக்குது, எனக்கு சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் நல்லா கால் எட்டுது கீழெல்லாம். புது வண்டி தானே, நான் மெதுவாக ஓட்டு அப்படிங்காதீங்க. அதாவது வண்டியை வந்து ஒரு நம்ம ரொம்ப மெதுவாகவும் ஓட்டக்கூடாது, ரொம்ப ஸ்பீடாகவும் ஓட்டக்கூடாது. புது வண்டியில் கிராங்க் எல்லாமே செட் ஆகட்டும். ஸோ அதனால் ஒரு 60-70க்குள்ளேயே தான் நான் போயிட்டுருக்கீங்க. பாருங்கள் ஸ்பீட் பிரேக்கு விட்ட மாதிரி எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள் ஒரு குழி இருக்குது. எதுவுமே தெரியலங்க, அப்படி இருக்குது. தரமாக இருக்குது வண்டி, சூப்பராக இருக்குது. வண்டியிலலாம் எந்த ஒரு குறையும் இல்லை. என்ன அந்த ஹீட்டிங் இஷ்யூ தான் நிறையா பேர் வந்துட்டு ஹீட் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குதுங்க வண்டியில். அது வந்து எப்படின்னா, அந்த அவங்க முன்னாடி போகிறாங்களா அந்த போலீஸ்காரரு தான் நம்மளை ஒரு பக்கம் வந்துட்டு ரிவ்யூ எடுக்கிறதுக்கு நின்றுருந்தேன். பாருங்க சார், நம்மளை வந்து ரிவ்யூ எடுக்கக்கூடாது நீங்கள் போங்க அப்படின்னு கோபமாக ஃபேஸை காட்டினாப்புல. சரி ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம கிளம்பி வேறு ஒரு பக்கம் ரிவ்யூ எடுக்க வந்துட்டேங்க. ரிவ்யூன்ட்டு இல்லை, இது ஒரு ஷார்ட்டாக ஒரு உங்களுக்கு கிறிஸ்பியாக ஒன்று முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அது லென்த்தாக இழுத்துரும் போல். வண்டி நல்லா இருக்குது பாருங்கள். டிராஃபிக்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு இந்த வண்டி நீங்கள் வந்துட்டு டே டு டே யூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸ் யூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஈஸியாக போகுது, எல்லாத்துக்குமே கம்ஃபர்ட்டாக தான் இருக்குங்க வண்டி. இப்போ பாருங்கள், இப்போல்லாம் கீர் போடும்போது அதாவது தேர்டு கீருக்கு மேலே, ஃபஸ்ட்டு கீரும் தேர்டு கீருக்கு மேலே சூப்பராக இருக்குது. அது எப்படி நான் சொல்ல தெரியல, பட்டு நல்லாயிருக்கு வண்டி. லுக்கு பாருங்கள், வியூவில் கரெக்டாக இருக்கான்னு எனக்கு கரெக்டாக தெரில என்னன்ட்டு. மழை வேற வருதுங்க, வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மழை பயங்கரமாக வந்துருக்கு பாருங்கள், துளி விழுந்துருக்கு பெரிய பெரிய துளியாக. பாருங்க இது ஒரு பம்பு தான், பட் இதில் விடுறேன் லைட்டாக தான் எனக்கு ஃபீலே ஆகுது, ரொம்பலாம் ஃபீல் ஆகலை. எல்லோரும் ஒதுங்கி நின்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கில் டப்புன்னு போயிட்டே இருக்கலாம், யாருக்கும் பயப்பட தேவையில்லை. சரி யாருக்கும் இல்லை, எந்த ஒரு டெரைனுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. ரொம்ப ஆஃப் ரோடர் பண்ணுறதுனா பண்ணலாம், நம்ம பின்னாடி பண்ணலாங்க. நான் அதுக்கு தான் இந்த வண்டி எடுத்ததே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடர் ஓட்டலாம் நல்லா. நம்ம வந்துட்டு கேட்சியை நான் அவ்வளோக்கா நான் ஓட்ட மாட்டேன், ஏன்னா இன்னொரு பைக் இருக்கிறனால நான் கேட்சியை அவ்வளோக்கா ஓட்ட மாட்டேன். பட் இந்த வண்டியாவது நம்ம வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபைட் பண்ணி எக்ஸாஸ்ட்டு டயரு எல்லாமே மாடிஃபைட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டலாம் அப்படின்ட்டு தான் இந்த வண்டியை வந்துட்டு எடுத்ததே, மற்றபடி எதுக்குமே இல்லைங்க. பாருங்கள் வண்டி லுக்கு நல்லா இருக்கா. நான் எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன். வண்டி டெலிவரி வீடியோ மட்டும் நான் எடுக்கல, கோச்சிக்காதீங்க. பட்டு மற்றபடி எல்லாமே எடுத்துட்டேன், ஏன்னா அதில் கொஞ்சம் என் ஃபேஸ் தெரியும். டெலிவரி வீடியோ ஒன்று எடுத்தேன், அதில் என் ஃபேஸ் தெரியும். சரி அதனால தான் நான் எதுவும் போடல. கொஞ்ச நாளாக என் ஃபேஸை காட்டாமே இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என் ஃபேஸை பாருங்கள், நான் அம்மா மொக்க தான் இல்லைன்னுலாம் சொல்ல, பட் இருந்தாலும் நமக்கும் அப்படி இப்படின்னு இருக்குல்ல. ஸோ அவ்வளோதாங்க இந்த வண்டி. ஃப்ரண்ட் பிரேக்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நல்லா இல்லை, பேக் பிரேக்கு நல்லா இருக்குது. பேக் பிரேக் வந்துட்டு சூப்பராக இருக்குது, ஆனால் ஃப்ரண்ட்டு தான் கொஞ்சம் உழப்பல். இன்னொன்று நான் இன்ஜின் ஆயிலு, பிரேக் ஆயிலு எல்லாமே மாற்றுவேன், கூலண்ட் ஆயிலு, டயரு. இந்த வண்டி ஃபுல் மாடிஃபைடு தாங்க, ஒவ்வொன்றா விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறையா பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. முன்னாடிலாம் பயங்கரமாக வியூஸ் போயிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா என்னால் தான் நானே வீடியோ போடுறதில்ல அதிகமாக, அதனால தான் வியூஸ் கம்மியாயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன், இன்னொரு டீட்டெயிலாக ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். இல்லைனா உங்களுக்கு எந்தெந்த பார்ட்ஸ் ஒவ்வொரு பார்ட்ஸாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணாலும் நான் பண்ண ரெடி தான், எனக்கு பிரச்சனையே இல்லை, அது பிடிச்ச வேலை தான். ஸோ அப்போ நான் வந்துட்டு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்,
கீழே கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ இந்த மாதிரி இன்ஜினை பற்றி பேசுங்க, ஏர் ஃபில்டரை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நான் ஒவ்வொன்றை பற்றி கிளியராக பேசுகிறேன். ஓகேங்க, இதோட vlog-ஐ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.